சார் இப்ப பாத்தீங்கன்னா கரூர் மேட்ரை வந்து திரும்பவும் சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. அது விஜய் அவர்களுக்கு மட்டும் அனுப்பல, செந்தில் பாலாஜிக்கு அவர் அனுப்பிச்சிருக்காங்க. இது மூலமா அவங்க என்ன சொல்ல வராங்க? விஜய்க்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம், சரி நீ என் கூட கூட்டணி வா, இல்லாட்டா வந்து நான் திரும்ப சம்மன் அனுப்புவேன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு பாலிடிக்ஸ் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். படம் நிப்பாட்டுறதா இருக்கட்டும். இது செந்தில் பாலாஜிக்கு இந்த டைம்ல அனுப்பியிருக்காங்க, அதை எப்படி எடுத்துக்கிறது? இல்ல அதுதான் அந்த இப்போ ஒரு டாபிக் ஓடிட்டு இருக்கு இல்லையா, பிஜேபிக்கு தாவேகா வந்து என்டிஏ கூட்டணிக்கு வந்துரும் அப்படின்னு இன்னைக்கு இப்போ வரையும் போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன ஒரு டாக் இருந்ததுன்னா, அந்த கூட்டம் தாவேகாவோட கூட்டம், தாவேகா தலைவர் கலந்துக்கிற ஒரு கூட்டம். அந்த கூட்டத்துல ஒரு தலைமையில் வந்து ஒரு சம்பவம் நடந்துருச்சு. ஆனா சிபிஐ பொறுத்த அளவுக்கு அவங்க உண்மையிலே என்கொயரி வேற எல்லாரையும் பண்ணாங்களா பண்ணலையாங்கிறத தாண்டி ஊடகங்கள்ல செய்தியா வெளியில வர்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, தாவேகா தலைவர்கள் 2ஆம் கட்ட தலைவர்கள் தான் டெல்லிக்கு போய் சிபிஐ கிட்ட என்கொயரின்னு போயிட்டு வர்றாங்க. அதுதான் செய்தியா இருக்கு. அப்போ என்னவா இருந்ததுன்னா, அப்போ பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள், அந்த கட்சிக்காரர்கள், இறந்தவர்கள் அந்த கட்சிக்காரர்கள், அது இது பண்ணவங்களும் அவங்கள கூப்பிட்டே திருப்பி இது எப்படின்னா, ஒரு வீட்டுல திருட்டு போயிடுச்சுன்னா அந்த வீட்டுக்காரனை கூப்பிட்டே போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து விசாரிச்சுக்கிட்டே இருப்பான். நீ எங்க போயிருந்தீங்க, என்ன பண்ணீங்க, எப்படி கூட்டினீங்க, எத்தனை மணிக்கு வெளில போனீங்க, எங்க பண்ணீங்க, திருட்டு நடக்கும் போது எங்க இருந்தீங்க, இப்படி அவங்கள கேட்டுக்கிட்டே இருப்பான். அப்போ திருட்டு போனவனை பத்தின ஒரு என்கொயரி நடக்குமான்னா தெரியாது. கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் இந்த ஒரு சிபிஐ என்கொயரி கூட அப்படி இருக்கிற மாதிரி ஒரு செய்திகள் தான் இருக்குது. ஏன்னா இவங்க ஆதவர்ஜுனா டெல்லிக்கு போறதா இருக்கட்டும், ஆனந்த் போனதா இருக்கட்டும், நிர்மல் போனதா இருக்கட்டும், அப்புறம் தாவேகா தலைவரே 2 தடவை கூப்பிட்டு அவங்களை பல மணி நேரம் அங்க விசாரணை பண்ணதா இருக்கட்டும். ஸோ இவங்களை மட்டுமே என்கொயரி பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. அப்படிதான் அது போய்கிட்டு இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்களை வந்து எப்படியாவது இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர்ல போட்டு ஓகே அதுக்கு நம்ம இப்படி போயிடலாம், அவங்கள வரணும் அப்படின்னு ஒரு மனமாற்றத்தை உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு வேலை நடந்திருக்கு. நிச்சயமா அது நடந்திருக்கு. அது வந்து ஒரு வெளிப்படையா நிறைய இடங்கள்ல விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்ப அதோட வெளிப்பாடு தான் இப்ப கடைசி கட்ட முயற்சியா பவன் கல்யாண் மூலமா இவர்கிட்ட வந்து பேசி இவங்களை வந்து பண்ணும்போது, திமுக சைட்ல இருந்து பாலாஜிக்கும் வந்து செந்தில் பாலாஜிக்கு, இவங்க யார வந்து தாவேகாரர்கள் வந்து சிபிஐல கொடுத்துருக்காங்க, செந்தில் பாலாஜி தான் இதுக்கு காரணம், அவங்க லோக்கல்ல இருக்கிற ஒரு பொலிட்டிஷியனால தான் இது வந்திருக்கு அப்படிங்கறது இவங்களோட ஸ்டேட்மெண்டா இருந்திருக்கும் கண்டிப்பா சிபிஐல. அப்போ அது இவங்களையும் இது பண்றதுக்காக வேண்டி செந்தில் பாலாஜிக்கு ஒரு சம்மனை கொடுத்துருக்காங்க, நாங்க வந்து விசாரணை பண்றோம் அப்படின்னு. அதாவது எப்படின்னா தாவேகாவுக்கு ஆதரவா இருக்கு, தாவேகா பக்கம் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்னல் கொடுக்கறதுக்காக வந்து இந்த சம்மன் வந்திருக்கு. இவ்வளவு நாள் கழிச்சு தாவேகாரர்களே போட்டு என்கொயரின்னு போட்டு பண்ணிட்டு இப்ப எண்டுல இப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது ஒரு சம்மன் போட்டிருக்காங்க. அவ்வளவுதான். இது ஒருவேளை இவங்க வந்து தாவேகா வந்து பிஜேபியை வந்து ஒமிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா திருப்பி வந்து தாவேகாவை தான் என்கொயரி கூப்பிடுவாங்க. திருப்பி இவங்களோட அழுத்தம் வந்து திருப்பி தாவேகா தலைவரை சுத்தியே இந்த என்கொயரி போறதுக்கான மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா ஒன்ஸ் எகைன்ஸ்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த என்கொயரியோட பேட்டர்ன் வேற மாதிரி இருக்கும். இல்ல ஒரு ரூட் எடுத்துட்டாங்கன்னா அந்த என்கொயரியோட தாக்கம் வேற மாதிரி இருக்கும். இதுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. அவங்க எப்படினாலும் பண்ணி இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால தூக்கி உள்ள அதேதான் அதுக்கப்புறம் அவர் கோர்ட்ல போய் ரிலீஸ் ஆக வேண்டிய. ஆமா, அதனாலதான் இப்போ இவ்வளவு நாள் அமைதியா இருந்துட்டு இவங்களையே டார்கெட் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து இவருக்கு என்கொயரி போட்டது காரணம் அதுதான். ஒரு சிக்னல் கொடுத்து பார்த்தாங்க, ஓகே நாங்க உங்களுக்கு ஃபேவரா இருக்கோம். சிபிஐ கேட்டது வந்து விஜய் வந்து தனக்கு தானே வச்சுக்கிட்ட ஒரு ஆப்னு கூட நினைச்சுக்கலாம். இல்ல இவங்க சிபிஐ கேட்கறதுல இது இல்ல, சிபிஐ வச்சு தானே இப்ப பிளே பண்றாங்க. இல்ல அது கேட்டுதானே ஆகணும். நீங்க என்ன பிளே பண்ணாலும் எண்டுல வந்து இப்ப எத்தனை சிபிஐ கேஸ்ல வந்து உடனே இதாகி என்ன நடந்திருக்கு, அதுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குல்ல. நீங்க ஒரு இது கொடுத்தா கூட திருப்பி கோர்ட்டுக்கு போகலாம், திருப்பி சுப்ரீம் கோர்ட் போகலாம், எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இது இன்னைக்கு உடனே நம்ம என்கொயரி பண்ணி அடுத்த மாசமே ரிசல்ட் வந்து அதெல்லாம் ஒன்னும் ஆக போறது இல்ல. எத்தனை கேஸ் முடிஞ்சிருக்கு, எத்தனை கேஸ் என்ன பெண்டிங்ல இருக்கு தெரியுமா? சிபிஐ என்கொயரி பண்ணது, சிபிஐ கிட்ட போனதுனாலே ஒரு சம்பவம் வந்து உடனே நீதி கிடைச்சிருங்க, அதெல்லாம் கிடையாது. எவ்வளவு கேசஸ் இன்னும் பெண்டிங் ஆகும். செந்தில் பாலாஜி கேஸே இருக்கு. இது கவர்மெண்ட் நினைக்கணும். கவர்மெண்ட் நினைச்சா அடுத்த மாசம் ரிசல்ட் வரும், நினைக்கலன்னா அது ஒரு 20-30 வருஷம் கூட கிடக்கும். நம்மளோட ஜுடிஷியல் அப்படித்தான் இருக்கு. அதனால இவங்களுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நாளைக்கு வந்து சிபிஐல வந்து ஒரு ரிப்போர்ட்டே போட்டா கூட ஒண்ணும் வேண்டாம், சிம்பிளா சொல்றேன். இப்ப இடியில இருந்து நேரு மேல ஒரு எஃப்ஐஆர் போட சொல்லி கோர்ட்டே சொல்லுச்சு. ஸ்ட்ரைட்டா டிஜிபி லெட்டர் கொடுத்தாங்க, பண்ணவே இல்லை. திருப்பி கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டே ஒரு டைரக்ஷன் கொடுத்துச்சு, நீங்க எஃப்ஐஆர் உடனே போடுங்கன்னு. இன்னைக்கு வர போட்டாங்களா? கிடையவே. அதே யாரு மேல வந்து எஃப்ஐஆர் போட சொன்னாங்களோ அதே அமைச்சரை பக்கத்துல வச்சு அவரை புகழ்ந்து தள்ளி அவர் தலைமையில மாநாடு போடுறாங்க அந்த கட்சி. சோ நம்மளோட ஜுடிஷியல் இதுதான். அவங்க நினைச்சா தேவைன்னா பண்ணுவாங்க, தேவை இல்லைன்னா விட்டுருவாங்க. அவ்வளவுதான்.